தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது இலங்கையின் 77வது சுதந்திர தினம். இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வு இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவின் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனுர குமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவரது தலைமையில் நடைபெறும் முதலாவது சுதந்திர தின நிகழ்வு இதுவாகும். தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஜனாதிபதி சுதந்திர சதுக்கத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தினார். මෙවර අපි සමරන්නේ සුවිශේෂී නිදහස් දිනය. අතීතයේ දෙස බලාගෙන සැමරූ නිදහස් දිනයන් වෙනුවට ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில், கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் தற்பொழுது ஒன்றாக போராடுகின்றோம். நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதுநிலைக்கு உயர்த்த வேண்டும். ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பு அதுவே ஆகும். அதற்கிணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த 4 மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்துதல், புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல், அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பிலான புதிய முன் உதாரணத்துக்காக அர்ப்பணித்தல், இனவாதம் மதவாதம் இன்றி மற்றவர்களை சமத்துவம், கௌரவம், கரிசனையுடன் பார்ப்பது, நடத்துவது மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்று முன்பு காணப்பட்ட பிம்பத்தை தவிர்த்து உலகின் அனைத்து நாடுகளுடனும் மிகவும் நம்பகத்தன்மையுடனும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாடென சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையை மீள அடையாளப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோம். எமது வாக்குறுதியின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்தை இட்டு செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம். அதற்காக அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணி திரளுமாறும் 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தின் நவீன முன் உதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறும், மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என தெரிவித்தார். ජාතික ආත්මය දරාගත් සමානාත්මතාවය සහ නිදහසේ ආදර්ශය රාජ්‍ය බවට පත්විය හැකි භූමි ස්තුතියි. சுதந்திர தின நிகழ்வுக்கு அமைச்சர்கள், கட்சித் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகள், பல்வேறு துறைகளைச் சார்ந்த முக்கியஸ்தர்களும் அழைக்கப்பட்டிருந்ததுடன் இம்முறை பெருமளவிலான பொதுமக்களும் சுதந்திர தின விழாவை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Yako, meraga madala besa, ngida gara.